Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் பெர்ஃபெக்ட்டான காம்பினேஷன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கடாயில 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் சோம்பு. சோம்பு நல்லா எண்ணெயில பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை. பச்சை மிளகாய் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. அடுத்ததா ஒரு பெரிய வெங்காயம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய காளானை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 200 கிராம் அளவுக்கு காளான் சேர்த்துருக்கேன். ஒரு காளானை நான் 4 நறுக்கியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாமும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். காளான்ல இருந்தே நமக்கு தண்ணி வரும். அந்த தண்ணியில் குக்கானாலே போதும். பாருங்கள், நல்ல தண்ணி வந்திருக்கு. இந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வந்தது அப்படின்னா காளான் வெந்துடும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி காளானே பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கும். நல்லா ஷைனிங்காக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சமாக மல்லி இலை, இது எல்லாத்தையும் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். சுவையான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு சுவையான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்த்தோம். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.